ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எங்கள் சித்தப்பா வீட்டு கெடா விருந்துக்கு போகும்போது எடுத்த வீடியோங்க. அந்த மஞ்சள் பூ ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால தாங்க வீடியோ எடுத்தேன். பாப்பா ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்ததால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்கு மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது, பச்சை பசேர்னு. அதான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோடோரமாக இருக்க காகித பூக்களும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. நான் எப்போவுமே பஸ்ஸில் வரும்போது ஜன்னலோரம் உட்காந்து அதை பார்த்துட்டே வருவேங்க. நீங்களும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஊராட்சி கோட்டை மலைங்க. இந்த மலைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஊராட்சி கோட்டை மலைக்கு நாங்கள் இப்போது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. இப்போதாங்க வந்து சேர்ந்தோம். டைம் வந்துட்டு 9 மணி இருக்கும். நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு எங்கள் ஊரில் பஸ்ஸு ஏறினோங்க. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். பாப்பாங்களுக்கெல்லாம் ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோங்க. அங்கே போயிட்டு பாப்பாங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு சித்தப்பாவோட ஊருக்கு பஸ் ஏறி திரும்ப விருந்துக்கு போகணுங்க. பாப்பாங்க 2 பேரும் தாங்க போயிட்டுருந்தாங்க. அம்மாவும் போயிட்டுருந்தாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருக்குங்க சித்தப்பாவோட ஊருக்கு. முன்னாடி போயிட்டுருக்கிறது என்னோடய பெரிய பொண்ணும் என்னோடய அம்மாவும் தாங்க. சின்ன பொண்ணை நான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தேங்க. அதனால் பாப்பா வீடியோவில் தெரியலங்க. ஆனால் பஸ்ஸு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. பஸ்ஸே இல்லைங்க. 1.5 மணி நேரமாக அங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தேங்க. அப்போது வந்துட்டு இங்கே எங்களுக்கு முன்னாடி ஒரு கடைக்காரர் வந்து கடை போட ஆரம்பித்தார். சரி, என்ன எடுத்து போடுறான்னு பார்த்தேங்க. நிறைய தோடு எடுத்து போட்டுட்டு இருந்தாருங்க. அங்கே பாருங்கள், அவங்க அந்த தோட்டோட விலையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தோட்டோட விலை 150 ரூபான்னு சொன்னாங்க. அந்த அந்த சைடு இருந்த தோடெல்லாம் 100 ரூபான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருந்த பாசி ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னாங்க. சரின்ட்டு போய் பக்கத்தில் பார்த்தேங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஆனால் நான் எதுவும் வாங்கலைங்க. ரேட்டும் கேட்கல. நான் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேங்க. இந்த செப்பலில் அந்த அம்மா எடுத்துகிட்ருக்காங்க இல்லைங்களா, அது வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செப்பலும் 100 ரூபான்னு சொன்னாங்க. இந்த வளையல் பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக தாங்க இருந்தது. ஆனால் நான் வாங்கலைங்க. இப்போ சித்தப்பாவோட ஊருக்கு வந்துட்டேங்க. நாங்கள் 4 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். தம்பி வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாப்பிடிங்க. வந்துட்டாப்பிடிங்க. இப்போ தம்பியோட காரில் தாங்க தம்பியோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கெடா விருந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அப்புறம் தான் திரும்ப வீடியோ எடுத்தேன். இது தம்பியோட ஊர்லேருந்து சாப்பிட்டு திரும்ப ஈரோடு வரும்போது எடுத்த வீடியோ தாங்க இது. நாங்கள் விருந்தெல்லாம் சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டோங்க. இது எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. இது எல்லாம் வெள்ளாமை பண்ணுற காடு தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு ரொம்ப பெரிய வெள்ளம் வந்துருச்சுங்க. அப்போ வந்துட்டு இந்த மணல் அள்ளின காட்டிலலாம் நிறைய தண்ணி நின்றுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து வெள்ளாமை பண்ணுற காடு தாங்க. ஆனால் 3 வருஷமாக வெள்ளாமை பண்ண முடியாமல் அப்படியே இருக்குங்க. ஏன்னா மண் அள்ளினதுனால அதில் வந்து வெள்ளம் அந்த தண்ணி எல்லாம் நிறைய வந்து நின்றுச்சுங்க.
இந்த 3 வருஷம் ஆகியும் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இன்னும் வத்தவே இல்லைங்க. அந்த இடத்துல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்ததுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற எதுவுமே குறையவே இல்லைங்க. இந்த இடத்த பாருங்களேன். ஏதாவது வெள்ளாமை பண்ணுற காடு மாதிரிங்களா தெரியுது. ஏதோ பொட்டல் காடு மாதிரி தெரியுதுங்க. அந்த அளவுக்கு வெள்ளாமை அந்த அளவுக்கு வெள்ளாமை பண்ணனால இந்த காடு இப்படி ஆயிடுச்சுங்க. வீடியோவில் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா சாரிங்க. இங்கே பாருங்கள், தூக்கணாங்குருவி கூடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த